இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருக்கிறது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்கின்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை மற்றும் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை உள்ளிட்ட புறநகர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 17ஆம் தேதி, அதாவது இன்று முதல் வருகின்ற 19ஆம் தேதி நாளை மறுநாள் வரை தமிழகத்தில் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரக்கூடும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய வேளையில 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.